ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாலோ காப்பி விசஸ் டீப் காப்பி. இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவும் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேவா? பைத்தான் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே இந்த கொஷின்ஸ் வந்து மெயினாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷாலோ காப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி காப்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரிஜினல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட டூப்ளிகேட்டை நம்ம கிரியேட் பண்றோம், அதுதான் காப்பின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஷாலோ காப்பினா என்ன, டீப் காப்பினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஷாலோ காப்பி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அதை யூஸ் பண்ணி காப்பி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட அவுட்டர் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் கிரியேட் ஆகும். அதாவது அதோட மெமரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டுமே வந்து சேம் மெமரியை தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? அதான் சேம் இன்னர் ஆப்ஜெக்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்குது. இதனால நீங்க ஒரு அந்த காப்பி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினலையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து எப்படி நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த copy.copy of அப்படிங்கிறத வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அவுட்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது, ஆனால் இன்னர் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்சஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகேவா? பட் டீப் காப்பி அப்படி இல்லை, அதோட இன்னர் ஆப்ஜெக்டையும் அது ரிக்ரெசிவாகவே கிரியேட் பண்ணிடுது. அதனால நம்ம வந்து காப்பி எடுத்த ஆப்ஜெக்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா இட் டஸ் நாட் மேக் எனி சேஞ்சஸ் இன் த ஒரிஜினல். ஓகேவா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா copy.deep டீப் காப்பி ஆஃப் அப்படிங்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரிஜினலா ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? இதுல ஷாலோ காப்பி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த copy.copy ஆஃப் இந்த ஒரிஜினல். ஓகேவா? இதுல வந்து பைத்தான்ல நம்ம இதை வந்து இந்த கோட் எழுதும்போது இம்போர்ட் காப்பிங்கிற லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் இந்த இது ஒர்க் ஆகும். டீப் காப்பி அப்படின்னு பார்க்கும்போது copy.deep காப்பி அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை கால் பண்ணணும். ஓகேவா? இந்த ரெண்டும் தான். இதில் இப்போ ஷாலோ காப்பியோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த ஒரிஜினல் லிஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. இதில் 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய 0th எலமெண்ட்டை இன்னர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, 19 மாற்றுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரிஜினலை பிரிண்ட் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகிருக்கும், ஷாலோ பிரிண்ட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் யூ ஆர் ட்ரையிங் டு சேஞ்ச் த காப்பி ஆப்ஜெக்ட் ஒன்லி. ஷாலோவில் இருக்கக்கூடிய 0th அந்த லிஸ்ட்டோட 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அகெயின் இன்னர் லிஸ்ட்டோட 0th இண்டெக்ஸில் தான் 99 நம்ம மாற்ற ட்ரை பண்ணுறோம். பட் நீங்கள் வந்து இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு ஒரிஜினலையும் ஷாலோவையும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த எலமெண்ட் வந்து அந்த பொசிஷனோட எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குதா பார்க்கலாம். இது ஷாலோ காப்பி. ஷாலோ காப்பியோட அவுட்புட் வந்து இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் டீப் காப்பி. டீப் காப்பி என்ன அப்படின்னா, அதோட ரெஃபரன்ஸும் அது தனியாக தான் கிரியேட் ஆகும். அதனால வந்து நமக்கு வந்து ஒரிஜினலில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நீங்கள் டீப் அதே மாதிரி இந்த 0th உள்ள எலிமெண்ட்டை வந்து 100 நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த டீப்பில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கும், ஒரிஜினலில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காது. ஓகேவா? இந்த ரெண்டும் தான் இதோட மெயினான டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் வந்து இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து இதுதான். ஸோ இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லிஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இருக்குது இதில். இப்போ ஷாலோ காப்பி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரிஜினலோட இந்த ரெஃபரன்சஸ் வந்து இது கூட இங்கே லிங்க் ஆகி தான் இருக்குது. ஆனால் டீப் காப்பியை பாருங்கள், ஒரிஜினலுக்கும் டீப் காப்பிக்கும் இடையில எந்த விதமான லிங்க்கும் இல்லை. ஓகேவா? அதனால நம்ம வந்து இந்த டீப்பில் இருக்கக்கூடியதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இட் வில் நாட் அஃபெக்ட் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். ஸோ இதை வச்சும் நீங்கள் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதோட கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது ஷாலோ காப்பி வந்து மெமரி வைஸெல்லாம் நம்ம பார்க்கும்போது லெஸ் மெமரி தான். ஏன்னா அதோட ரெஃபரன்சஸ் வந்து சேமாக தானே இருக்குது, என்னோட ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் அதோட காப்பி ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணால் ஒரிஜினலையும் சேஞ்ச் பண்ணி விட்டுருது. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. தேவைப்படுற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் டீப் காப்பி அப்படின்னு பார்க்கும்போது இது ஸ்லோவராக தான் இருக்கும், மோர் மெமரி எடுக்கும், பிகாஸ் தனித்தனி ஆப்ஜெக்ட் வந்து அதோட ரெஃபரன்சஸ் வந்து கிரியேட் ஆகுறதுனால. ஆனால் இது வந்து ரொம்பவே சேஃபரான மெத்தட். ஓகே, தேங்க்யூ ஆல்.